ஹாய் ஹலோ வெல்கம் டு ஈஸி ஸ்விங் தமிழ். நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையாக ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ், டேப், மார்க்கர், சிசர் வச்சுக்கோங்க. ப்ளவுஸை மடித்து போட்டுக்கோங்க. முதுகோட அளவு எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து கீழே இடுப்பு பட்டி வரைக்கும் டேப்பால் அளவு எடுத்து அதிலிருந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 13 இன்ச் இருந்தது, இப்போ 1.5 இன்ச் சேர்த்து 15 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டுக்கிறோம். அடுத்து இந்த ஆம்ஹோல் பகுதியிலேருந்து இந்த ஆம்ஹோல் பகுதி வரைக்கும் டேப்பால் அளவெடுத்து 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 2 மடித்து டேப்பில் பாதி அளவு எடுத்தால் போதும். அது 12 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளவுஸை மடித்து போட்டுக்கோங்க. மடித்து இந்த ஃபோல்டர் அடிச்சும் அந்த ஃபோல்டர் அடிச்சும் ஒன்றா வர மாதிரி வச்சு ஷோல்டர், கழுத்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி கழுத்தை வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஷோல்டர்லேயும் வரைஞ்சி ஆம்ஹோல் பகுதியையும் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கும் தையலுக்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. இந்த ஆம்ஹோல் பகுதி வளைவு வரைய தெரியாட்டி இந்த மாதிரி டானா மாதிரி போட்டு 1.5 இன்ச் அளவு வச்சு இந்த மாதிரி யூ டைப்பில் வரைஞ்சிக்கோங்க. அதே பேஸ் பண்ணி இன்னொன்று தையலுக்கு வரைஞ்சிக்கலாம். எப்போவுமே தையலுக்கு துணி விடுறது கண்டிப்பாக விட்டே ஆகணும். இப்போ நம்ம வெட்டிக்கலாம். பேக் பீஸ் ஓவர். அதுக்கப்புறம் நம்ம பேக் பீஸ் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த துணியை மாற்றி போடணும். நம்ம கைவாக்கு வர மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட் பீஸ் வரைய போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு ப்ளவுஸை மாற்றி பிடிச்சு மாற்றி ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி போட்டுக்கணும். அதுக்கும் அதே மாதிரி ஷோல்டர், கழுத்து, ஆம்ஹோல் எல்லாமே வரைஞ்சிக்கோங்க. அதுக்கும் தையலுக்கு வரையணும். முன் பக்கம் பட்டி பக்கத்துலேயே கோடு போட்டு தையலுக்கும் 1 இன்ச் கேப்பில் போட்டுக்கணும். உயரம் ஷோல்டர்லேருந்து அந்த பட்டி முடிகிற வரைக்கும் எடுக்கணும். அதாவது கிராஸ் பீஸ் முடிகிற வரைக்கும் எடுக்கணும். அந்த கிராஸ் பெட்டி முடிகிற வரைக்கும் எடுக்கணும். ஒரு யோக் மாதிரி ஒரு வளைவு போட்டுட்டு பட்டியோட அளவு உயரத்தை எடுத்து 4 இன்ச் அதில் தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து கோடு போட்டுற வேண்டியதான். பேக் பீஸோட உயரமும் ஃப்ரண்ட் அண்ட் பட்டி ரெண்டுக்கும் உள்ள உயரமும் ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ வெட்டிடலாம். இந்த பட்டி 4 பீஸ் வேணும், அதை அப்புறம் வெட்டிக்கலாம். இப்போ நீளமாக இருக்கிற துணி பக்கத்தை 4 மடிப்பாக மடிக்கணும்.
இந்த பக்கம் ஓப்பன் பீஸாகவும் நம்ம பக்கம் வந்து ஃபோல்டர் எட்ஜாகவும் இருக்கணும். ஓரத்தை கரெக்ட் பண்ணி வெட்டிக்கணும். ஷோல்டரை விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள கையோட உயரத்தை மட்டும் அளவெடுத்து 1.5 இன்ச் ஆட் பண்ணி போட்டுட்டு, இது வந்து தையலுக்கான மடிப்பு பகுதி. அடுத்து இந்த பக்கம் வந்து ஆம்ஹோல் கிட்ட குறிக்கணும். ஆம்ஹோல் கிட்ட ஒரு கோடு போட்டுட்டு மேலே போட்ட கோடோட வளைவாக கையை இழுச்சிடணும். கை இந்த மாதிரி வளைவாக இருக்கணும். வெட்டிடலாம். ஒரு ப்ளவுஸ் தைக்க முதுகு பீஸு, ஃப்ரண்ட் பீஸ் 2, பட்டி 4, கை 2 போதும். இப்போ பட்டி 4 பீஸ் வேணும். ஸோ நம்ம 2 வெட்டிட்டோம், இன்னொன்று 2 வெட்ட போகிறோம். அடுத்த வீடியோவில் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. subscribe now.